அன்பானவர்களே, இனிமையான நாளின் காலை பொழுதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதிலே, இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க ஜெபிக்க உங்களை நான் அன்போடு வேண்டுகிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற எங்கள் பிதா, குமாரன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். காலை தோறும் புதிய கிருபைகளை தருகின்றவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய திருச்சமூகம் நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தூய ஆவியானவருடைய கிருபையும் வழிநடத்துதல் இந்த தொழுகையிலே அதிகமாய் வெளிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய திருச்சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இருக்கின்ற இடங்களிலே 18ஆம் ஞானப்பாடலை பாடும். ஞானப்பாடல் 18. ராஜாதி ராஜாவே, உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். Oh
படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 98 சங்கீதத்தை முறைமுறையாக நம் யாவரும் சேர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பற்றி ஆனந்தமாய் அர்ப்பணியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தால் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் குறியீடுகளாலும் இக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் அர்ப்பணியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடுகிறது. சேர்ந்து படிப்போம். அவர் பூமியை நியாயம் வருவார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய தூய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் குற்றங்களையும் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய், அவருடைய கிருபைகளை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவருடைய தூய சமூக நேராக நாம் தேடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தருணம். நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்கின்ற ஒரு உன்னதமான தருணம் என்பதனை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். இந்த கடவுளுடைய தூய சமூகத்திலே நம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு உன்னதமான தருணம் என்பதனை புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு குரல் ஒவ்வொரு நேரம் நம்முடைய காதுகளினுடைய ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த காலை பொழுதிலே அந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகிற தாழ்மையின் உணர்வோடு ஆண்டவருடைய கருத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிற ஒரு கொடிய வஞ்சகர்கள் என்பதனை மறந்து போக வேண்டாம். சத்தியம் நம்மில் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால்
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். இந்த காலை பொழுதிலே நம்மை மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்க ஆண்டவருடைய தூய சமூகத்திலே உண்மையான மனதோடு நம்முடைய குறைவுகளை நாம் அறிக்கை செய்வோமா? இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்மை அன்போடு எச்சரிக்க விரும்புகின்றார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவருமாய் இருக்கின்றார். இந்த காலை பொழுதிலே நம்முடைய தீங்குக்காக மனஸ்தாபப்படுகின்ற ஆண்டவருடைய தூய சமூகத்திலே உண்மையான மனதோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா? இந்த காலை வேளை ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். உணர்ந்து திரும்புவோமா? உண்மையான மனதோடு யார் யார் தங்களுடைய பாவங்களை கடவுளுடைய திருச்சமூகத்தில் அறிக்கை செய்கின்றார்களோ அவர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா அக்கிரமங்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் நிறைவோடு நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். இது ஆண்டவருக்கு நேராய் நாம் திரும்புகின்ற ஒரு நேரம். இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகம் திரும்பி இருக்கிற நாம் உண்மையாய் நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் திரும்பி பார்த்து அதை உணர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாம் ஏறெடுப்போமா? கடினமான சூழல்களிலே ஆண்டவருடைய அளவற்ற கிருபை, ஆண்டவருடைய அளவற்ற பேரன்பு நம்மை நிறைவாய் தாங்கி இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், பராமரிக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து கொண்டவர்களாய் நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வியல் சூழல்களுக்காக, குடும்ப உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு நம்மோடு கூட இருந்தது. அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? சீக்கிரமாக நம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து போற்றக்கூடிய சூழலை ஆண்டவர் கட்டளையிட சித்தம் கொண்டிருப்பதற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் நம்மை பலப்படுத்தின, நம்மை தைரியப்படுத்தின, நம்முடைய வாழ்வில் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்தரிப்போமா? நம்ம எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நம்ம இருக்கின்ற இடத்துல ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதர் பாடல் இந்த முதல் சரணத்தை மட்டும் நம்ம இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம இணைந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் தேரும் நாமத்தின் நாமத்தில்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தின நாம் தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை ஜெபநிலையிலே நாம் இணைந்து ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபநிலையிலே ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாம், உம்முடைய ராஜ்யம் வருவதாம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாம். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தான், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்னைக்கும் உடையவைகளே. அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆவது வசனம் வரை அடங்கிய திருமறை பகுதிகளை படிக்க கேளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்பானவர்களே, இனிமையான நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஜெபிக்க ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவனுடைய வாழ்வில் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுநாதர் என்னில் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்றதை யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். நாம் ஒரு உறுதியாக நாம் நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்த சமூகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் நிற்கின்றவர்களாக, நான் நிற்கின்றவனாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதா ஒரு எண்ணம் அதிகமாகவே ஏற்படுவது உண்டு. நான் இருந்தால், நான் சரியாக நின்றால் என்னுடைய வாழ்வில் எல்லாம் எனக்கு கிடைக்கும், ஆகவே எனக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைகளும் எனக்கு உருவாகும் என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோம். ஆனால் நம்ம எதையெல்லாம் நாம் எண்ணுகிறோமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் நமக்கு கிடைப்பதில்லை. இதையெல்லாம் நான் சாதித்து விடுவேன், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்விலே கிடைக்கும் என்று சொல்ல நாம் எண்ணினோம். சில நாட்களுக்கு முன்பாக நடந்த அல்லது கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போம். நாம் நினைத்ததெல்லாம் நடந்ததா? எல்லாமே நம்முடைய வாழ்வில் எதிர்மாறையாகத்தான் நடைபெற்றது. அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் இந்த உலக வாழ்வை மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்வுக்கு பின்னால இன்னொரு வாழ்வு உண்டு, உலக வாழ்வுக்கு பின்னால இன்னொரு வாழ்வு உண்டு என்பதனை
மூலமாகவே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வேளைகளிலே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னில் நிலைத்திருந்தால் இம்மையிலும் அண்மையிலும் என்னோடு கூட நீ வாழ முடியும் என்று சொல்கிற வார்த்தையினை அழுத்தமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்திலே, நம் ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் சில கண்டிஷன்ஸ் அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்டிஷன்ஸ் என்ன அல்லது அந்த நிபந்தனைகள் என்ன என்பதனை குறித்து இந்த நாளிலே மிக சுருக்கமாக நாம் சிந்திக்க முற்படும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்க. 4வது வசனத்தில், யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசுநாதர் இதை பாலஸ்தீன சூழல்களிலே மிக அதிகமாக விளக்குகின்றதை காண முடிகிறது. ஒரு செடியில ஒரு கொடி இணைந்திருக்கின்ற ஒரு அனுபவத்தை அந்த சூழலை மையமாக வைத்துக் கொண்டு ஆண்டவர் இங்கே பேசுகின்றதை நாம் காண முடிகிறது. அப்போ ஒரு செடியில ஒரு கொடி நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆகவே மனித வாழ்க்கை என்பதும் ஆண்டவரிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்குள்ளாக ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே நிலைத்திருந்தல் என்பதனை ஆண்டவர் எதைகளை மையமாக படுத்துகிறார் என்று நாம் பார்க்கின்ற வேளைகளிலே ஆண்டவரை நாம் நேசிப்பது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவரிடத்தில் ஜெபிப்பது, அவருக்கு நாம் ஆராதனை செய்வது, இந்த 4 நிலைகளையும் உள்ளடக்கியதுதான் ஆண்டவரிலே நாம் நிலைத்திருத்தல் என்று சொல்லுகின்ற ஒன்று. நான் அவரை நேசிக்க வேண்டும், நான் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் அவரிடத்தில் உறவு கொள்ள வேண்டும். அந்த உறவு கொள்ளுதல் என்பது ஜெபிப்பதை குறித்து சொல்லுகிறது. நான் அவரிடத்தில் திறந்தோறும் நாம் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இந்த மேற் சொன்ன 3 நிலைகளும் நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை போற்றுவதற்கு நமக்கு துணை செய்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இது இல்லை என்றால், நான் ஆண்டவரை நேசிக்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், நான் ஆண்டவரை நான் முழுமையாய் நான் ஆராதிக்க முடியாது. அன்பானவர்களே, நான் நேற்று சொன்ன அந்த 3 நிலைகள், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துதல், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தன்மை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நான் முழுமையாய் நான் ஆண்டவரை நான் ஆராதிக்க முடியும், நான் ஆண்டவரை நான் போற்ற முடியும். என்ன ஏன் சொன்னால், ஒரு செடியினுடைய சாரம் எதிலே விளங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த கொடியினுடைய வளர்ச்சியிலே நாம் கண்டுகொள்கிறோம். அந்த கொடி எவ்விதமாக வளர்கிறதோ அந்த கொடியினுடைய வளர்ச்சியிலே அந்த செடியினுடைய சாரத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் அந்த கொடி பட்டு போய்விடும். சரியானபடிக்கு அது சாரம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கொடி அந்த செடியிலே நிலைத்திராவிட்டால் அந்த கொடி பட்டு போய்விடும் என்பதனை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய தூய சமூகம் நேராய் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றனா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வு ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடின சூழல்களாக இருந்தாலும் சரி, நெருக்கடியான காலங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழுத்தமாக சொல்லுகின்ற வேளைகளில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் தனித்தனி அவயங்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் பல சூழல்களில் வாழ்கின்றவர்களாய் நாம் காணப்பட்டாலும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதனை இந்த காலை வேளையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசுநாதர் மிக அழுத்தமாக யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவாகிய திராட்சை செடி நீங்கள் கொடியாகிய அவயங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பானவர்களே, இந்த கடினமான காலங்களிலே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க நாம் நினைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது பகுதியில் நாம் பார்க்கின்ற வேளைகளில் நிலைத்திரு என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் ஒரு வார்த்தையிலே அழுத்தமாக சொல்லுகிறவர், வார்த்தையில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும். வார்த்தையில் நிலைத்திரு. அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தை நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. 2 வெவ்வேறானது இல்லை, 2ம் ஒன்றாகத்தான் இருக்குது. அதனால அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் உபதேசத்தை
நீங்கள் என்னிலும் என் உபதேசத்திலும். யார் கடவுளுடைய சீடர்கள்? யார் கடவுளுடைய அடியவர்களாக இருக்க முடியும்? யார் ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அன்பானவர்களே, இங்கு வருகின்ற வார்த்தையும் செவி கொடுப்பதும் கீழ்ப்படிவதும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவராய் இயேசுநாதர் மிக அழுத்தமாகவே நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் காண முடியும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசுநாதர் மத்தேயு 7:21 சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து அவர் நம்முடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களாக இல்லாமல் ஒரு மனிதனும் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் நுழையவே முடியாது. இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். ஒரு சாரார் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி தங்களை விசுவாசிகளைப் போல வெளிக்காட்டிக் கொண்டு ஆனால் தன் மனம் போன போக்கிலே வாழ்வார். வெளியில சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நிமிஷத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய மனதில் தோன்றுகிறதை எல்லாம் செய்கின்ற மனிதர்களாக இருப்பார். இன்னொருவர் செய்வாங்க, நான் நற்கிரியை செய்தால் மட்டும், அந்த உலகத்தை நான் நல்ல செய்தா போதும், கடவுளும் வேண்டாம், ஆலயமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நல்ல கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையுடைய மனிதர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இந்த 2ம் இருக்க வேண்டும். அவன் ஆண்டவரை எப்பொழுதும் நேசிக்கிறவனாய் கூப்பிடுகிறவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை நற்கிரியை செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் நற்கிரியை செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்வின் நற்கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல, பிசாசுகளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். மார்க் 1:23-24 நாம் படித்து பார்க்கின்ற வேளைகளில், ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் கூப்பிடுகிறான் பாருங்கள். அந்த அசுத்தாவை சொல்லுகிற 24 சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று நான் அறிவேன். இந்த மனுஷன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிசாசுகளும் ஆண்டவரை தான் யார் என்பதை அறிந்திருக்கிறது. யாக்கோபு 2:19 சொல்லுகிறார், பிசாசுகளும் அவர்களை விசுவாசித்து நடுங்குகின்றது. என்பவர்களே, நாம் ஊக்கமாக செபிக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு நாம் செபிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் ஆண்டவரோடு உள்ள உறவும் ஒரே மாதிரியான பாதையிலே பயணிக்க வேண்டும். நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும், நான் நற்கிரியை செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பிசாச மாதிரி தான். சொல்லுவது ஒன்று, பேசுவது ஒன்று, என்னுடைய வாழ்விலே செயல்படுகின்ற செயலாற்றல் இன்னொன்றாக மாறிவிடுகின்றதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்விலே வசனம் வெளிப்பட வேண்டும் என்பதனை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே வசனங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ அன்பு செய், நீ ஏற்றுக்கொள், மற்றவர்களை மன்னிக்க நீ கற்றுக்கொள், நீ உன்னை போல நீ பிறனை நீ நேசிக்க வேண்டும், நீ பிறனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ மன்னிப்பு என்று சொல்லுகிற சாராம்சம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பானவர்களே, தேவ வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் இது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியம் என்பதனை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்விலே அன்பு செய்கின்ற ஒரு அனுபவம், ஏற்றுக்கொள்ளுகின்ற மன்னிக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாய் செயல்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்விலே செயல்பட வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த கடினமான உலகிலே தேவ வசனம் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. இதை மிக அழகாக சொல்லுகிறார். 1 யோவான் 2:16 நாம் படித்து பார்க்கின்ற வேளைகளிலே
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். அன்பானவர்களே, வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனாலும், வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் பொல்லாங்கனை நாம் ஜெயிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இறை வார்த்தைகள் நம்மை உருக்கி உருவாக்குகின்றது. கடவுளுடைய வார்த்தைகள் நம்மை உருக்கி உருவாக்குகின்றது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை தான் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவருக்குள்ளாக நாம் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய், நம்முடைய வாழ்வு சிறப்பானதாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு கூட செயல்படுகிறார். இந்த இனிய காலை பொழுதிலே ஆண்டவருடைய தூய சமூகம் நேராய் கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவருடைய நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே நாம் ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதர்களாய் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டும் கடவுளுக்கு புகழ் உண்டாகும் வண்ணமாக 307ஆம் கீர்த்தனையை பாடும். கீர்த்தனை 307. தேனினி மயினும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை நாடி தேடி நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. கீர்த்தனை 307. Amen.
இந்த இனிய காலை பொழுதிலே ஆண்டவருடைய தூய சமூகம் நேராய் கடந்து வந்திருக்கிற நாம் இந்த தொழுகையினோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மீண்டும் திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க, குடும்பமாய் நம் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்வின் நற்கிரியைகளின் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். ஆண்டவரை நேசிப்பதும் நற்கிரியைகளும் இணைந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். உள்ளத்திலே கசப்பான அனுபவங்களோடோ, உள்ளத்தில் தீ எண்ணங்களோடோ, உதட்டிலே நான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றவனாக இரட்ட நிலையுடைய மனிதனாகவோ நாம் வாழ்ந்தால் ஆண்டவரை நிலைத்திருக்க இயலாது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் நற்கிரியைகளை மட்டுமே நான் செய்தாலும் என்னுடைய வாழ்வு ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க இயலாது. நான் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஒரு நற்கிரியை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற பொல்லாங்குகளை ஜெயிக்க வேண்டுமானால், இந்த கடினமான சூழல்களில் நிலைநிற்கின்றவர்களாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு உள்ள உறவு சரியானதாக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர்களே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இனிமையான நாளின் காலை பொழுதிலே நம்முடைய தூய சமூகத்திற்கு நேராக என்னுடைய கண்களை ஏறிடுக. நாங்கள் செபிக்க அந்த தர்மத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம்முடைய மகா பெரிய தயவும் கிருபைகளும் ஒவ்வொரு வினாடியும் எங்களோடு கூட நிறைவாக இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த கால வேளையிலே நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லுகிற பிரதிக்கிரியோடு எங்களுடைய வாழ்வை உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய மற்ற தயவும் கிருபைகளும் எங்களை அளவில்லாமல் தாங்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய தேசம் மட்டுமல்ல, இந்த உலகமே இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த கடினமான சூழல்களிலே, இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே உண்மையில் நாங்கள் நிலைத்திருந்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்விலே ஒரு அமைதி உண்டு, ஒரு சமாதானம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு என்பதனை உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கடின காலங்களில் எங்களுடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை அமைய கடவுளை எங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பு செய்கின்றவர்களாய், ஏற்றுக்கொள்கின்றவர்களாய், மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாய்,
எங்களை காயப்படுத்தினவர்களையும் எங்களை துன்பப்படுத்தினவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்கின்ற ஒரு பண்பு நிலைகளை கடவுளை எங்களை வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் உடைய மகா பெரிய தயவும் கிருபைகளும் தொடர்ந்து எங்களை தாங்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாட்களின் காலங்களிலே உடைய பாதுகாவலுக்காக உடைய சமூகத்தினை நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடினமான சூழலை அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்காக அதை நிறைவேற்றுகின்ற அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரங்கள் உடைய பாதுகாவலர்கள் அவர்களோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்று மிக வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை விடுவிக்க முடியும் என்று சொல்லுகின்ற உண்மையான ஆனந்தத்தோடு உம்முண்டை கடந்து வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும், தனி மனிதர்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த கடினமான சூழல்களிலே இந்த வியாதிகளுடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தரல வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் முழுமையாய் நலம் பெறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். இதை குறித்த ஒரு அச்சம், இந்த தொற்றை குறித்த ஒரு பயம் எல்லாரையும் தாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கடின நிலைகளிலே உடைய மகா பெரிய தயவும் சுகமும் எல்லா மக்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக இந்த லாக்டவுனாலே ஆண்டவரே சற்று நாங்கள் தளர்வுகளுக்கு நேராக கடந்து சென்றாலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தொழில்துறையினர்களுக்காக, தனி மனிதர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிய தயவும் கிருபைகளும் வழிநடத்துதலும் ஒவ்வொரு மக்களோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற எல்லா மக்கள் மேலும் தேவ பிரசன்னம் அதிகமாய் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள், மக்கள் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த கால வேளையில் தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை நாட்களாக, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாட்களாக அமைய வேண்டும் என்று சொல்லுகின்ற பிரார்த்தனையோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாதா, எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழல்களை ஆண்டவர் எங்களுக்கு தருவீரார். உம்முடைய மற்றற்ற தயவும் கிருபைகளும் எங்களை தாங்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தது. குறிப்பாக இந்த தொற்றினால மற்றும் பல்வேறு நோய்களினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், ஒவ்வொரு வியாதியுற்றோர் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். உடைய சோமளிக்கின்ற வல்லமை உடைய மக்களை சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அமைதியற்றிருக்கின்ற மக்களை அமைதிப்படுத்துவீராக, நம்பிக்கையற்றிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை அருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நோக்கி முறையிடுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அவருடைய விடப்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் செவிமடுத்து அவருடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வுகளிலே கடினங்கள் மாறி இயல்பு நிலைக்கு நேராய் திரும்பி எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் மேல் பற்றுள்ளவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை பயனுள்ளவர்களாய் மாற்றியல்ல வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஒரு முறை கூட எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய மீறுதல்களை உடைய திருச்சமூகத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, அயல் நாடுகளிலே, தூரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பணிகளின் நிமித்தமாய், தொழில்களின் நிமித்தமாய் தூர இடங்களில் சென்றிருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த கடினமான காலங்களிலே முறையாய் பாதுகாக்கப்பட, கவனமாய் பாதுகாக்கப்பட என் ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, சஞ்சலங்களும் தவிப்பும் அவர்களை அணுகாதபடிக்கு தேவனுடைய பாதுகாக்கின்ற கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என நாங்கள் பணிவோடு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், சிறுவர், சிறுமியர், வாலிபர், பெற்றோர், முதியோர் என தனித்தனியாய் பேர்களாய் எல்லா மக்களையும் கரங்களில் நாங்கள் படிக்கிறோம்.
உம்முடைய நிறைவான பாதுகாவல் பராமரிக்கும் ஒவ்வொரு மக்கள் மேல் நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கு பராமரிப்புகளுக்கு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவியாகிய திரியேக கடவுளின் அன்பு மரமடைப்பு நீங்காலும் கூட்டம் இன்னும் சதா காலங்களில் நம்மனையோடும் இன்னும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. அன்பானவர்களே, உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அளவற்றை கிருபையும் பேருக்கும் நாட்களிலே நம்மோடு கூட இன்னும்